நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுபா, வந்துடுறேன். ஏய், எங்கடா இருக்க? மாமா, என் பொண்ணை அடிச்சு போட்டு எங்கடா போய் ஒளிஞ்சிட்டு இருக்க ராஸ்கல்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற. மனுஷனா நீ? மனுஷனா நீ? ஒரு பொம்பளைய போட்டு அடிச்சிருக்க. ஏய், ஆம்பளையா நீ? அசிங்கமா இல்ல உனக்கு? டேய், உன்னிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். வாய் திறந்து பேசு. மாமா, ஏய், தப்பு பண்ணிட்டேன் மாமா. சாரி மாமா. உங்க மூஞ்சில முழிக்க முடியாம தான் கிளம்பி வந்துட்டேன். பயந்துட்டு இல்ல. என்னை பார்த்தா எனக்கே அசிங்கமா இருக்கு மாமா. நான் பண்ணது தப்பு தான் மாமா. சாரி மாமா. சாரி மாமா. அழறாமா, வருத்தப்பட்டு அழறான் தெரியுது. எதுக்குதான் இப்படி வாழ்க்கையை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்களோ தெரியல. வலிக்குதா? அதெல்லாம் இல்லப்பா. டாக்டர்கிட்ட போலாமா? வேணாப்பா. நமக்கு வேண்டியவங்க தப்பு பண்றப்ப, தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கிறப்ப, மன்னிக்கிறத தவிர வேற என்னமா பண்ண முடியும்? ஏய், ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன், எடுக்கவே இல்லை. சாரி, கொஞ்சம் வேலையா இருந்தேன். என்ன பாரு, என்ன பாருன்னு சொல்றேன்ல. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இல்ல, ஏதோ இருக்கு. முகமெல்லாம் வீங்கி இருக்கு. என்ன ஆச்சுன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? அடிச்சுட்டேன் விக்கி. அசோகா? ஏன்? சின்ன ஆர்கியூமெண்ட், கோவத்துல அடிச்சுட்டான். லூசா அவன்? உன்ன எதுக்கு அடிச்சான்? சும்மாவா விட்டு அவனை? என்ன பண்ண சொல்ற? திருப்பி அடிக்க வேண்டியதானே? உன்னதான் கேக்குறேன், திருப்பி அடிக்க வேண்டியதானே? அப்படிலாம் அடிக்க முடியாது விக்கி, எனக்கு அழதான் தோணுச்சு. பொண்ணுங்களே இப்படிதான். பேசுறதெல்லாம் நல்லா பேசுங்க, ஆம்பளை அடிச்சா மட்டும் வீக்காய் அழுதுருங்க. ஏய், என்ன நடந்திருந்தாலும் சரி, அடிக்கிறதெல்லாம் டூ மச். எனக்கே கோவம் வருது, உன் அப்பாவுக்கு தெரியாதா? பார்த்துட்டேன்னு சும்மாவா இருந்தாரு? வீட்டுல ஜாலியா உட்கார வச்சு வேலையும் கொடுத்து சோறும் போடுறீங்களே, அந்த திமிரு அவனுக்கு. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியதானே? எதுக்குன்னு வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கீங்க? நான் உனக்கு சொல்லவா சுபா? சொல்லு விக்கி. உன் விஷயத்துல நிறைய யோசிச்சிருக்கேன். நீ அசோக்கோட ஒய்ஃப், அவன் எனக்கு ஃப்ரெண்டுன்னு என்னென்னமோ யோசிச்சிருக்கேன். ஆனா இப்போ சொல்றேன், எப்போ உன்னை அடிச்சானோ இனிமே உனக்கு தேவையில்ல சுபா. தூக்கி போட்டு என் கூட வா. சும்மா ஏதோ எமோஷனலா சொல்றேன்னு நினைக்காத, சீரியஸாவே சொல்றேன். நான் இருக்கேன் உனக்கு, எப்பவும் கூட இருப்பேன். எல்லா சண்டையும் தாண்டி உன் மேல கொஞ்சமாவது பாசம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா உன்னை அடிச்சு இப்போ அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டான். இனிமே அவனுக்கு வேண்டவே வேண்டாம் சுபா. தூக்கி போட அவனை. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் பேசுறது கேக்குதா இல்லையா? கேட்டுட்டு தான் இருக்கேன். நீ எதுவுமே பேசாம இருக்க? அதான் நீ பேசிட்டு இருக்கல. கஷ்டமா இருக்கு சுபா உன்னை இப்படி பாக்குறதுக்கு. பேசுறது நீதானான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லா ஃபீலும் உள்ள இருந்ததுதான். நானா பேசி உன் லைஃப் எதுவும் கெடுத்துடக்கூடாதுன்னா இத்தனை நாள் அமைதியா இருந்தேன். ஆனா இனிமே உன் லைஃப்னு தனியா என்ன இருக்கு சுபா? நம்ம லைஃப் தான். அன்னைக்கு சொன்னல, வெறும் சுபாவா வந்து நிப்பேன்னு. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, என்ன நம்பி பண்ணு. நான் உன் கூட இருப்பேன் எப்போ. நான் முதல்ல என் லவ் உன்கிட்ட சொல்லியிருக்கணும் சுபா. இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டல.
இப்ப நான் இருக்கேன்னு சொன்னல, அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஏதோ பேச்சுக்கு சொல்றேன்லாம் நினைக்காத, சீரியஸாவே சொல்றேன். நான் இருக்கேன் உனக்கு எப்பவுமே. தேங்க்யூ விக்கி. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? வலிச்சுதா ரொம்ப? அவன் அடிச்சது எனக்கு வலிச்சதை விட என்ன அவன் அடிக்க முடியும்னு நினைக்கிற அந்த திமிரு தான், அதுதான் என்னமோ பண்ணுது விக்கி. ஒரு மாதிரி அசிங்கமா ஃபீல் பண்ண வைக்குது. மகா, என்ன மகா கிளம்பலையா? எங்க? ஆபீஸ்க்கு போகல. ஏன் லீவா? ஏன் சிரிக்கிற? இனி நான் ஆபீஸ்க்கு போகல பாரதி. போகலையா? ஏன் புரியல. இனி நான் வேலைக்கு போகலன்னு அர்த்தம். ஏன்? உனக்கு பிடிக்காத இடத்துக்கு நான் போகல பாரதி. எனக்கு பிடிக்கலன்னு நான் எப்ப சொன்னேன்? இல்ல வேணாம் பாரதி, நான் போல. நீ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கலன்னு நீ எப்படி நினைக்கலாம்? உனக்கு பிடிக்கலன்னு இல்ல பாரதி. எப்படி சொல்றது, நம்ம செட்டில் ஆகுற வரைக்கும் நான் வேலைக்கு போனா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். உனக்கு தெரிஞ்சா வேண்டான்னு சொல்வியோன்னு பயந்துதான் உன்கிட்ட சொல்லல. இப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சு, அதான் வேலைக்கு போவேனான்னு தோணுது பாரதி. இல்ல தப்பு மகா, நீ வேலைக்கு போனதுக்கு அப்புறமா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு தெரியுமா? உனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் போக வேண்டாம்னு நினைக்கிற? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விக்னேஷ் ஏதாவது சொன்னாரா? அவர்லாம் எதுவும் சொல்லல பாரதி. அவரு உன்கிட்ட ஒழுங்காதான் நடந்துக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல பாரதி. அப்புறம் எதுக்கு போகலன்னு சொல்ற? ஒன்னும் பிரச்சனை இல்லைனா சும்மா எதுக்கு வேலையை ஒண்ணு மகா? எனக்காகத்தான் நீ வேலையை விடணும் முடிவெடுத்தா தயவு செஞ்சு உடனே ஆஃபீஸ் கிளம்பி போ. இல்லைனா எனக்கு கஷ்டமா இருக்கும் மகா. இந்த ஆஃபீஸ்ல எதுவும் பிரச்சனை இல்லைனா வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த ஆஃபீஸ்லேயே கண்டினியூ பண்ணுறது பெட்டர்னு தோணுது. அதுக்கு மேல உங்க இஷ்டம் மேடம். சரி, நாளையில இருந்து போறேன். நாளையில இருந்தா? இன்னைக்கு என்னாச்சு? டைம் ஆச்சுல்ல? அப்படி ஒன்றும் டைம் ஆகல, நானே பைக்ல ட்ராப் பண்றேன். வா கிளம்பு. சரி, இந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஒன்னும் வேணா, ஒரு வேலையை பார்க்க வேணா, நான் பார்த்துக்கிறேன். நீ முதல்ல கிளம்பு. கிளம்புங்க மேடம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நேற்று ஈவினிங் உங்களுக்கு கால் பண்ணேம்மா. எனக்கு எதுவும் வரலையே. உங்கள் லைன் ரீச் ஆகல, அதான் விட்டுட்டேன். ஓ, வீட்டில் கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளம். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ், உங்கள் நோட்ஸில் கொஞ்சம் டவுட் இருந்தது. பட் அதுக்கப்புறம் உங்கள் லைன் போகலன்னதும் நானே அதை பார்த்துட்டேன். சாரி. நோ ப்ராப்ளம். உங்கள் நம்பர் கிடைக்கலன்னதும் பாரதிக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன். ஓ. அப்புறம் அவர் எப்படி கூப்பிடுறதுன்னு விட்டுட்டேன். நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறது பாரதிக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நான் ஃபோன் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதான் ஃபோன் பண்ணல. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் ஈஸியாக நினைக்கலாம், ஆனால் ஜென்ஸ் அப்படி எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிறது இல்லை. இல்லை, பாரதிக்கு நான் இங்கே ஒர்க் பண்ணுறது தெரியும். பாரதிக்கு மட்டும் இல்லை, அப்பாவுக்கும் தெரியும். ஓ, பாரதி எதுவும் சொல்லலையா? இல்லை, இன்னைக்கு மார்னிங் கூட பாரதி தான் வந்து ட்ராப் பண்ணிட்டு போனாரு. இல்லை,
பாரதி என்கிட்ட ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொன்னாரே, ஒருவேளை நீங்கள் ஒர்க் பண்ணுறதும் பிடிக்காம போயிடுமோன்னு. அப்படிலாம் இல்ல, பாரதிக்கு நான் இங்க ஒர்க் பண்றதுல முழு சம்மதம். ஓ சூப்பர். மீட்டிங் நோட்ஸ் இல்லை, எனக்கு ஒரு கால் இருக்கு, நான் அப்புறமா தரட்டுமா? ஓகே. அப்பா வாமா, உட்காரு. என்னம்மா சொல்றான் ஆளு? யாரப்பா கேக்குறீங்க? அசோக் உங்ககிட்ட பேசலையா? பேசினா. என்ன சொன்னா? சாரி சொன்னா. வேற என்னம்மா சொன்னா? அதுக்கு மேல நான் அவனை பேச விடலப்பா. ஓ தப்புப்பா, அவன் என்ன அடிச்சது தப்பு. ஆமாம்மா, அதுலலாம் செகண்ட் தாட்டே கிடையாது. யோசிச்சா ரொம்ப கோவமா வருதுப்பா. நியாயம்தான். அவனெல்லாம் மன்னிக்கவே கூடாதுப்பா. என்னப்பா? நேத்து நான் இதே தான் சொன்னேன், நீ தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண. அப்ப எனக்கு தெரியலப்பா. ஆனா ஆபீஸ்ல எல்லாரும் டென்ஷன் ஆனப்பதான் எனக்கே உரைச்சுது. ஆபீஸ்லன்னா யாருமா? இல்ல, பாக்குறவங்க எல்லாரும் தான். போதும்பா, அவனோட கஷ்டப்பட்டது எல்லாமே போதும். இதுக்கு முன்னால ஏதாவது இப்படி நடந்திருக்கா? அப்பா இல்ல, இதுக்கு முன்னாடி அவன் இப்படி நடந்திருக்கானான்னு கேட்டேன். நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களாப்பா? சேச்சே இல்லம்மா, பொதுவா கேட்டேன். அவன் என்ன அடிச்சது தப்புப்பா. ஆமாம்மா, அதை நான் ஒருபோதும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் அவனை மன்னிக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லைல்ல. கட்டாயத்தில் எப்படிம்மா மன்னிக்க முடியும்? அப்பா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். வேணாமா? அப்பா, நீ ரொம்ப கோவமா இருக்க. இப்ப எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா வராது. அப்பா, இந்த பிரச்சனை இப்படியே விடு. இன்னும் ஒரு மாசம் போகட்டும், அட்லீஸ்ட் ஒரு வாரம் ஆகட்டும், அப்புறம் யோசி. அப்பா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. நான் எதுவுமே சொல்லலம்மா, நீ தான் முடிவு எடுக்க போற. ஆனா நீ எடுக்கிற முடிவை இப்ப எடுக்காத, உன் கோபம் தீர்ந்ததுக்கு அப்புறம் எடுன்னு சொல்றேன். இல்லப்பா, ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அவனை பிடிக்கல, நான் தான் அவசரப்பட்டுட்டேன். இப்ப எதுக்குமா பழசெல்லாம் பேசிக்கிட்டு? அவனை உனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் என்ன கூட தூக்கி போட்டு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்பா, அவனை உங்களுக்கு கடைசி வரைக்கும் பிடிக்கல. அப்படி இல்லம்மா, உனக்கு பிடிக்குதா இல்லையான்னு தான் முக்கியம். ஆமா, அப்போ உங்க முடிவு இதுல எதுவுமே இல்லைன்றீங்களா? சுபா, என்ன வேணும் உனக்கு? எனக்கு அசோக்க பிடிக்கல. அதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் சின்சியரா இருக்க தான் ட்ரை பண்ணேன். ஆனா என்னால முடியலப்பா. சுபா, வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெருசுமா. ஒரு வருஷத்துல இப்படி பேசுறது உனக்கே சரியா இருக்கா? தப்பு பண்ணிட்டோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சீக்கிரம் திருத்திக்கிறது தானப்பா புத்திசாலித்தனம். நீ விரும்பி ஏத்துக்கிட்ட தானமா இது? ஆமாப்பா, அசோக் என்னோட சாய்ஸ் தான். ஆனா தப்பான சாய்ஸ். அவன் என்னோட சாய்ஸ்ன்றதுனால தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படிப்பா சப்போர்ட் பண்றது? என்னப்பா எதுவுமே பேச மாட்டீங்க? இல்லம்மா, என்கிட்ட பர்மிஷன் கேக்குறியா இல்ல இன்ஃபர்மேஷன் சொல்றியா? நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன், அது முதல்ல நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுமா. போதும்பா, என்னால முடியல. என்னம்மா? அசோக்கோட என்னால சேர்ந்து இருக்க முடியாது. போதும்பா, நிறுத்திடலான்னு முடிவு பண்ணிட்டேன்.
நான் அசோக்கை விட்டு பிரியலான்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. சுபா, ஆமாப்பா, அவனோட இனிமே என்னால வாழ முடியாது. அது இல்ல சுபா, அது என்ன கன்வின்ஸ் பண்ணாதீங்கப்பா. அவனை எனக்கு பார்க்க கூட பிடிக்கல. மனசு நிறைய வெறுப்போட அவன் கூட என்னால பழக முடியல. 2 பேருக்கும் நடுவுல மனசளவுல இடைவெளி வந்து ரொம்ப நாளாச்சு. இங்க இருக்கிற பிரச்சனையில அதையும் சொல்லி உங்களை டென்ஷன் ஆக்க வேணான்னு தான் நான் சொல்லல. உங்களுக்காக நடிச்சிட்டு இருந்தேன்ப்பா. இதுக்கு மேல என்னால நடிக்க முடியாது. சாரிப்பா. எனக்கு புரியுதுப்பா. இந்த நிலைமையிலும் நான் உங்களுக்கு கஷ்டப்படுத்துறேன்னு தெரியுது. ஆனா மத்தவங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கு. மத்தவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க. ஆனா நான் பண்ண தப்ப சரி பண்றேன். இப்போ என்னம்மா முடிவு பண்ணிருக்க? நான் அவனை டைவர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ப்ளீஸ்பா, இந்த ஒரே ஒரு தடவை எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இனி தப்பு பண்ண மாட்டேன். அப்படி இல்ல சுபா. என்னை பத்தி கவலைப்படாதீங்கப்பா. எனக்கு பிடிச்சவனோட என் வாழ்க்கை சரியா அமையல. என்ன பிடிச்சவங்க எனக்கு யாராவது கிடைக்காமல போயிடுவாங்க. சரியா வரும்பா. சுபா, அப்பா சொல்றது கேளுமா. இந்த ஒரு விஷயத்தை தவிர நீங்க எது வேணா சொல்லுங்கப்பா, நான் கேக்குறேன். இவன் தப்புப்பா. நானே பண்ண தப்பு. அத நானே சரி பண்ணிக்கிறேன். ஊர்வலகம் என்ன சொல்லலாம் நீங்க யோசிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என்னோட இந்த முடிவை நீங்களே சப்போர்ட் பண்ணலனா வேற யார்ப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க? நான் வரேன்ப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொஞ்சம் பேசணும் சுபா, அதான் கூப்பிட்டேன். பேசுங்கப்பா. நேத்து ரொம்ப கோபத்துல இருந்த. அப்ப சொன்னா சரியா இருக்காதுன்னு தோணுச்சு. டைவர்ஸ் வாங்குறதுன்னு முடிவே பண்ணிட்டியா சுபா? ஆமாப்பா. எனக்கு என்னமோ அது வேண்டான்னு தோணுது சுபா. ஏன் திடீர்னு? திடீர்னுலாம் இல்லம்மா. நான் எப்போ இதை சரின்னு சொன்னேன்? இல்லப்பா, அது சரியா வரும்னு எனக்கு தோணல. உன்னை உடனே போய் சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும்னு சொல்ல சுபா. அதுக்காக டைவர்ஸ் வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணி? வெயிட் பண்ணு. நாளைக்கே நீ எடுத்த முடிவு தப்புன்னு தோணலாம்ல? எனக்கு அந்த நம்பிக்கை இல்லப்பா. இல்லம்மா, அப்பா சொல்றது கேளுடா. கொஞ்சம் வெயிட் பண்ணு. அப்புறம் உனக்கு டிவோர்ஸ் தான் சரின்னு தோணுச்சுன்னா நாம அதை பத்தி யோசிக்கலாம். எனக்கு உங்க மாதிரி பசங்களை புரிஞ்சுக்கவே முடியல சுபா. பிடிக்கலனாலும் சேர்ந்து இருந்து கஷ்டப்பட சொல்றீங்களா? அப்படி சொல்லலம்மா. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கா இல்லையா? டக்குன்னு போய் கல்யாணம் பண்றது, திடீர்னு வேணாங்கிறது, அதுதான் சரியா பாடல. பார்த்து பேசி தானே செலக்ட் பண்ண. ஆமா, அப்ப பிடிச்சிருந்தது, இப்ப பிடிக்கல. அசோக்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ நான் என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? உனக்கு இதெல்லாம் சரியா வராது, வேண்டான்னு சொன்னேன். நீ கேட்கல. கேட்டிருக்கணும்பா. தப்பு பண்ணிட்டேன். ஆமா, இன்னைக்கும் நான் தான் சொல்றேன். அசோக் ஒன்னும் தப்பான ஆளு கிடையாது. அன்னைக்கு நான் சொல்றதை கேட்டிருக்கலான்னு இப்ப ஃபீல் பண்றல? இப்பவாவது நான் சொல்றதை கேளுமா. இல்லைன்னா இதுக்கும் ஒரு நாள் பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாது. இல்லப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். திரும்ப திரும்ப அதே தப்ப நான் பண்ண மாட்டேன். ஒருத்தர் பிடிக்கலனா அவங்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்கறது, சகிச்சுக்கிறது, இதெல்லாம் வேணாமா சுபா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. எனக்கு அவனை பிடிக்கல. சேர்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு ரீசனே கிடைக்கல. எனக்கு வேண்டாம் அவன்.
நான் வேண்டான்னு என்னைக்காவது நீ கிளம்பி போவியா? இப்படி கேக்குறீங்க? நீங்களும் அசோக்கும் ஒண்ணா? ஆமா, பசங்க தப்பா இருந்தா எந்த அம்மாவும் எனக்கு பிடிக்கல வேண்டான்னு சொல்லிட்டு தள்ளி போனதில்ல. மகாவோட, ஜனனியோட, இந்திராவோட நீ சண்டை போடுவ, கோச்சுப்ப. ஆனா அவங்க வேண்டாம் நீ முடிவு பண்ணுவியா? ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்க்குலாம் அன்கண்டிஷனல் லவ் இருக்கு. அந்த லவ் என் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வரமாட்டேங்குது. அப்பா, இதெல்லாம் நாம செலக்ட் பண்ற ரிலேஷன்ஷிப் இல்ல. ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படி கிடையாது. அங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. யார் கூட இருந்தா சந்தோஷமா இருக்கும்னு தேடி தேடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கோம். அதுல எதிர்பார்க்கிற சந்தோஷம் இல்லனா அப்புறம் எதுக்கு சேர்ந்து இருக்கணும்? எல்லாரும் 100% பெர்ஃபெக்ட்டா இருக்க மாட்டாங்கம்மா, புரிஞ்சுக்க. நீங்க ஏன்பா சீரியல் அப்பா மாதிரி பேசுறீங்க? மத்த ரிலேஷன்ஷிப் மாதிரி இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். இங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும், லைஃப் முழுக்க சேர்ந்து வாழணும். அதுல கூட வர பார்ட்னர் சரியில்லைனா எல்லாமே போயிடும்பா. உங்களுக்கு பிடிக்காம ஏன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணது தப்புதான். அதுக்காக கடைசி வரைக்கும் பிடிக்காம சகிச்சிட்டு இருக்க சொல்றீங்களா? இல்லம்மா, நான் அப்படி சொல்ல வரல. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் முடிவெடுக்கலாம்ல. நான் டைவர்ஸ் பண்ணா உங்க பொண்ணு இப்படி பண்ணிட்டாலேன்னு அப்படி யாராவது பேசுவாங்களேன்னு பயப்படுறீங்களா? என் அப்பாவை மட்டும் நீங்க யோசிங்கப்பா. மதிய அழகனா, உங்க பிரஸ்டீஜ் இஷ்யூஸ், நீங்க யாருக்கு என்ன பதில் சொல்லணும், இப்படியெல்லாம் யோசிக்காதீங்க ப்ளீஸ். இதெல்லாம் கொஞ்ச நாள்ல காணாம போயிடும். இதுக்கு பயந்துட்டு நான் அசோக்கோட சேர்ந்து இருந்தா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். அது பரவாயில்லையா உங்களுக்கு? உன் நல்லதுக்கு தான் இப்பவும் நான் பேசுறேம்மா. இனி ஓ இஷ்டம். இனி நான் என்ன சொல்றது? நீங்க மத்த அப்பா மாதிரி நீங்க நினைக்கிறத புஷ் பண்ற அப்பா கிடையாது. அதனாலதான் நான் இதெல்லாம் பேசுறேன். அப்பா, இந்த தடவை நான் தப்பு பண்ண மாட்டேன், ப்ளீஸ். கோமாப்பா? இல்லம்மா, உங்க ஜெனரேஷன் மாதிரி சட்டு சட்டுன்னு மாத்தி யோசிக்கவோ தூக்கி போடவோ என்னால முடியலம்மா. எனக்கு நிறைய விஷயம் புரியலம்மா. அப்பா, பயப்படாதீங்க, நான் ஒன்னும் ஆயிட மாட்டேன், நல்லாதான் இருப்பேன்.